தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் காஸ்பல் டிவி தொலைக்காட்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் திருவெளிப்பாட்டின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதன் 8ஆம் வசனத்துல, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று தேவ ஆவியானவர் கொடுத்து அந்த வசனத்தின் அடிப்படையில திறந்த வாசல் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களோடு தொடர்பு கொள்வதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாய் இயேசுவின் மூலம் தேவன் இந்த உலகத்துக்கு ஏற்படுத்தின சுவிசேஷத்தின் அடிப்படை சத்தியம் ஒன்றை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19-20 வசனத்துல ஆண்டவர் நம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து அந்த கட்டளையை நாம் படிக்கிறோம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் எனக்கு சீஷராக்கி இதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கடைபிடிக்கும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வசனத்தின் அடிப்படையில் இயேசுவுக்கு சீஷராகுதல் என்ற தலைப்புல நாம் மிக முக்கியமான சுவிசேஷத்தின் அடிப்படை சத்தியங்களை நாம் சிந்திக்கிறோம். இந்த தலைப்புல முதலாவது இயேசுவுக்கு சீஷராகுதலுக்கு தடைகள் என்ற சிறு தலைப்புல இந்த நாளில் சிந்திக்கிறோம். காரணம், நாம் பொதுவாக இயேசுவை அதிகம் அறிந்திருக்கிற ஒரு சூழ்நிலையில் வாழுகிறோம். அநேக சபைகள் உண்டு, நிறைய பிரசங்கிமார் நமக்கு உண்டு, அநேக பிரசங்கங்களை இந்த பைபிளின் அடிப்படையில நாம் கேட்கிறோம். என்றாலும் இயேசுவுக்கு சீஷராகுதல் என்ற விஷயம் இன்றைக்கு பெருமளவு மங்கி மறைந்து அப்படி ஒரு விஷயமே இருப்பது ஜனங்களுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு இருளுக்குள் சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனபடினால்தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியத்தை மிக முக்கியமாய் பேசும்படி எங்களுக்கு உணர்த்துதல் தந்தபடினாலதான் இந்த தலைப்பிலே சிந்திக்கிறோம். ஆக இயேசுவுக்கு சீஷர் ஆவதற்கு இந்த நாட்களில் தடையாய் விளங்கக்கூடிய காரியங்களை முதலாவது நாம் சிந்தித்து அதில் நாம் தெளிவு பெற்று அடுத்த நிலைமைக்கு நாம் செல்ல தெய்வம் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வார்த்தையை நீங்க நன்றாக கவனிங்க. எனக்கு சீஷராக்குங்கள். யோவான் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல வந்தா, இயேசு அநேகரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுத்தார், நம்முடைய சீடர்களை வைத்து ஞானஸ்நானம் கொடுத்தார் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். இயேசு சீஷர் ஆக்கிதான் ஞானஸ்நானம் கொடுத்து மாதிரி காண்பித்தார். சீடர்களையும் நீங்கள் சீஷர் ஆக்கிதான் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் என்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். இது சீஷர் ஆக்குதல், இது இயேசுக்கு பக்தர் ஆக்குதல் அல்ல. இந்த நாட்களில் இயேசுவுக்கு அநேகர் சீடராக முடியாமல் இருப்பதற்கு, அதை தெரியாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணம், இயேசுவை ஒரு புதிய கடவுளாக சித்தரித்து அவரை ஆராதிக்க வேண்டும். பல ரீதியில் ஆராதித்து விட்டா ஒருவேளை நிறைய அற்புதங்கள் நடக்கும், அல்லது குறுக்கு வழியில அவர் பரலோகத்துல சேர்த்திடுவார். இப்படி பலவிதமான அடிப்படையில அவரை பக்தராக ஆராதிக்கிற நிலை மலிந்து காணப்படுறதுனால அவருக்கு சீஷராக முடியாத ஒரு தடை இருக்கிறது. இயேசுவை நாம் கடவுளாக கருதும் போது நாம் அவரை தூரத்திலே அந்நியப்படுத்தி நிறுத்தி விடுகிறோம். தூரத்திலிருந்து அவரை தொழுகை செய்து விட்டு போய்விட முடியும். ஆனால் அவருடைய சீடர் ஆக வேண்டும் என்று சொன்னால் நம்ம அவருக்கு பக்கத்துல வரணும், அவர் சொல்றத கேட்கணும், அவர் நடந்த மாதிரி அவருடைய அடிச்சோட்ல நடக்கணும் என்கிற நல்ல காரியம் இருக்கிறது. உதாரணமாக நீங்கள் யோவான் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து சொல்லுவார், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைச்சிருந்தாதான் எனக்கு சீசனா இருக்க முடியும். யோவான் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்லுவார், நான் செய்தது போல நீங்கள் செய்யும்படி
உங்களுக்கு நான் மாதிரியை வச்சு போனேன்னு சொல்லுவார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து வரும்படி அவர் நமக்கு மாதிரியை வைத்து போனார் என்று குறிப்பிடுகிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சீஷத்துவத்தின் அடிப்படையை இயேசுவும் அப்போஸ்தலர்களும் தெளிவாய் நமக்கு காண்பித்து தந்திருக்கிறாங்க. ஆனா நாம் அவரை தேவனாய் கடவுளாய் ஆராதிக்கக்கூடிய ஒரு எல்லைக்குள்ளே வரும்போது இந்த காரியம் எதுவும் நடைபெற முடியாத ஒரு மிகப்பெரிய தடை ஏற்பட்டு விடுகிறது என்கிறதுனாலதான் இயேசுவுக்கு சீஷர் ஆவதற்கு தடையா இருக்கிற காரியங்களை முதலாவது நாம் சிந்திக்கிறோம். நீங்கள் ஆதி திருச்சபையின் நாட்களில் அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்துல வந்தா சீஷர்கள் பெருகினார்கள் என்று வாசிக்கிறோம். அப்ப சீஷர் ஆக்கிதான் ஞான ஸ்நானம் கொடுத்தாங்க. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல அந்தியோக்கியா பட்டணத்தில் வரும்போது அங்கே சீடர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் உண்டாயிற்று என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அது வரைக்கும் சீஷர்கள் சீஷிகள் என்றுதான் விசுவாசிகள் அழைக்கப்பட்டார்கள் என்பது நாம பைபிள்ல வாசிக்கிறோம். இப்ப என்ன பிரச்சனைன்னா, அப்போ பாஸ்டர் இயேசு ஆராதிக்கணுங்கிற ரீதியில தான் எல்லா கிறிஸ்தவ சூழ்நிலை நடக்கிறதே, பாடல்கள்லாம் எழுதப்படுது. இதை பற்றி நீங்க என்ன சொல்ல வர்றீங்க என்று நிச்சயமா நீங்க கேள்வி கேட்க போறீங்க. ஏன்னா இந்த இயேசுவை தொழுது கொள்ளுதல் என்ற ஒரு கான்செப்ட் உள்ளத்துல பதிக்கப்பட்டதுனாலதான் நாம் அவருடைய அடிச்சுவட்டில் நடக்க முடியாம சீடராக முடியாம தடையிலே சிக்கி கொண்டிருக்கிறோம். இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்ன சொன்னா, பைபிள்ல பெரும்பாலும் நீங்கள் இயேசுவை ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை இயேசுவோ அல்லது அப்போஸ்தலர்களோ குறிப்பிட்டார்களா என்பதை நான் கொஞ்சம் சிந்தித்து விட்டுதான் நாம் இங்கே கீழே வர வேண்டும். முதலாவது யாத்ராம 20ஆவது அதிகாரம் 3-5 வரை வசனத்துல மோசையின் மூலம் கட்டளை கொடுக்கும் போது தேவன் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டா இருக்க கூடா அப்படின்னா ஒரே தேவன் தான் இருக்கணும். 2-3 தேவன்னு சொல்றதெல்லாம் அது பைபிளுக்கு புறம்பானதுங்கிறது அந்த இடத்துல நாம புரியுறோம். ஏசாயா 46:9 சொல்லுது, நான் ஒருவரே தேவன், என்ன இல்லாம தேவன் கிடையாது, எனக்கு சமமா யாரும் இல்லை, சமானம் இல்லைன்னு சொல்ற வசனத்தை அந்த பகுதியில நாம் பார்க்கிறோம். ஆக இந்த 2-3 கடவுள்கள் இருக்கிறார்கள் என்பது பைபிளின் விசுவாசத்துக்கு ஏற்புடையது அல்ல, இயேசுவின் சுவிசேஷத்திற்கு ஏற்புடையதல்ல என்பதை இங்கே நான் புரிந்து கொள்ள முடியும். லூக்கா 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சாத்தானிடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் ஒருவரையே தொழுது கொண்டு ஒருவருக்கே ஆராதனை செய்வாயா என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி அந்த யாத்ராகமத்துல மோசையின் மூலம் கொடுத்த கட்டளையே அவர் மீண்டும் உறுதிப்படுத்துறத பார்க்கிறோம். நான் தான் புதிய கடவுள், என்னதான் தொழுகை செய்யணும்னு இயேசு அந்த இடத்துல சொல்லல, பிதாவாகிய தேவனை ஒரே தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்றத நாம பார்க்கிறோம். இதே காரியத்தை தான் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வரும்போது பவுல் சொல்வார், அதரிசனம் உள்ள ராஜனுமா இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லுவார். அவருக்கு வடிவம் கற்பிக்க கூடாது, அவர் ஆவியா இருக்கிற தேவன் என்ற பொருளை நாம் அங்கே பார்க்கிறோம். இவ்விதமாக 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வந்தாலும் ஒருவராய் சாவாம உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவருமா இருக்கிறவர், அவருக்கே மகிமை உண்டாவதாக என்று சொல்லி மீண்டும் அந்த பகுதியை நாம் புரிகிறோம். ஆக இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள் கொள்கையை இயேசுவின் சீடர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, முதல் விஷயம். 2வது, வடிவத்தில் உருவத்தில் நாம் அவரை கற்பனை பண்ணக்கூடாது. அது வானத்துல பறக்கிற பறவை மாதிரி இருக்கலாம், உலகத்துல இருக்கக்கூடிய மனித வடிவமாகவும் இருக்கலாம், தண்ணீர்ல இருக்கக்கூடிய நீந்தக்கூடிய மற்ற ஜந்துக்களாக இருக்கலாம். இதுக்கு ஒப்பான எந்த ரீதியிலும் நாம் தேவனை கற்பனை பண்ணக்கூடாது என்பதை இந்த பகுதியில மீண்டும் ஒரு முறை நாம் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இயேசுவின் சீஷத்துவத்துக்கு எதிராய்
இயேசு ஆராதனை கொள்கை வந்ததுங்கிறது இதை சரியாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் வேத வசனங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். யோவான் 4ஆம் அதிகாரம் 21 24 வரை உள்ள வசனங்கள்ல வந்தா இயேசு சமாரிய ஸ்திரீட்ட சொல்றார், நீங்கள் எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிற, நான் ஒரு புதிய கடவுள், இனி என்ன தொழுது கொள்ளும் காலம் வர்றதுன்னு இயேசு அங்க சொல்லல. பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது என்று சொல்லிவிட்டு ரட்சிப்பு யூதர்கள் மூலமாய் வருகிறது என்று ஒரு குறிப்பை கொடுக்கிறார். அதாவது யூதர்கள், இஸ்ரவேலர்கள் எந்த கடவுளு எந்த தன்மையில தொழுகை செஞ்சாங்களோ அதே தன்மையில தான் உலகத்தில் உள்ள எல்லாரும் தேவனை தொழுகை செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் குறைப்படுகிறார். தொடர்ந்து 24ஆம் வசனத்துல தேவன் ஆவியா இருக்கிறார், தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். இங்க புதிய மொழிபெயர்ப்புல வந்தா தேவன் உருவமற்றவர், அவருடைய உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தால் தான் அவரை தொழுது கொள்ள முடியும் என்று நாம் வாசிக்கிறோம். ஆக பரலோகத்தின் தேவனுக்கு, தூய ஆவியானவராய் இருக்கிற தேவனுக்கு நாம் ஒரு வடிவத்தை, ஒரு ரூபத்தை கற்பிப்போம் என்று சொன்னால் அது விக்கிரக ஆராதனை ஆகிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஒருவேளை இயேசு அதர்சனமான தேவனுடைய தற்சரூபமா இருக்கிறார் என்று கொலோசையர் நிருபத்தில் சொல்லி இருக்கிறதே என்று நாம் சொல்லி கொண்டாலும், அந்த கருத்தை சொன்ன பவுலே எந்த இடத்திலும் சொரூபத்தில் இயேசுவை தேவனாய் தொழுது கொள்ளவில்லை என்பதையும் நாம் இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டும். நாமும் கூட தேவனுடைய சாயலை பிரதிபலிக்கிறோம் என்று வேத வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆவியா இருக்கிற தேவனை ஆவியாகவே தொழுது கொள்ள நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த இடத்துல மறந்து விடக்கூடாது. சில நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல பேதுரு சொல்வார், யோவேல் சொன்னதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்பட்டுருவான்னு யோவேல் சொல்லி இருக்கிறான் என்று சொல்லி யோவேல் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல இருக்கக்கூடிய பகுதியை பேதுரு நினைப்பூட்டுகிறார். அப்ப யோவேல் எந்த தேவனை தொழுகை செஞ்சாரோ அதே தேவனை தான் மற்றவர்களும் நாமும் தொழுகை செய்ய வேண்டும் என்பதை பேதுரு வலியுறுத்துவதையும் நாம் இங்கே உணர்ந்து கொள்கிறோம். அடுத்தபடி நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு எல்லாவற்றுக்கும் மாதிரி காண்பித்தேன். அதாவது அவருடைய சீடத்துவத்துக்குள்ளே வரும்போது நாம் அவருடைய மாதிரியில நடக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுகிறது. இப்ப தொழுகையை குறித்து இயேசு காட்டின மாதிரி என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி, வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவராகிய பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி பரலோகத்தின் பிதாவை அவர் தொழுகை செய்து நமக்கு மாதிரி கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். யோவான் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல, லாசருவின் கல்லறைக்கு முன்பாய் இயேசு நின்று, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி மீண்டும் தேவனை அவர் மகிமைப்படுத்துகிற ஒரு காரியத்தை அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இதுதான் இயேசுவின் தொழுகை மாதிரி என்பதை நாம் மனதிலே கொண்டு அந்த இயேசு காட்டின மாதிரியில் பிதாவை தொழுது கொள்ள கடனாளிகளாக இருக்கிறோம். இரண்டாவது, இயேசுவின் அப்போஸ்தலருடைய தொழுகையை நாம் பார்ப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பிரதான அப்போஸ்தலர் பேதுரு சொல்வார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. எப்படி இயேசு மாதிரி காண்பிச்சாரோ அதே மாதிரி தான் இங்க பேதுருவும் அவர் செயல்படுத்தி நமக்கு மாதிரி காட்டுவதை நாம பார்க்கிறோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பவுலடியார் சொல்றார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை நோக்கி நான் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறேன். அந்த வார்த்தையை பாருங்க. ஏன்னா பிலிப்பியர் நிருபத்துல ஒரு வசனத்தை நாம் அடிக்கடி சொல்லுகிறது உண்டு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, இயேசுவுக்கு முன்பாய் வானதும் போதலத்தில் உள்ளவருடைய முழங்கால்கள் முழங்கும்படி பெரிய நாமத்தை கொடுத்தார் என்று பவுல் எழுதினார். ஆனா அதே நேரம் அந்த பவுல் எந்த இடத்துல இயேசுவை தொழுகை செய்யல. இயேசுவின் பிதாவை நோக்கி முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறோம்னு சொல்றதுனால அந்த மொழிபெயர்ப்பை, அந்த விவரிப்பை நாம் சரியா விளங்கி கொள்ள வேண்டும்.
கொலோசியர் 3:17 அவர் சொல்லுவார், நீங்க என்ன செஞ்சாலும் இயேசு கிறிஸ்துவ நாமத்துல அதை செய்து பிதாவா அவர் முன்னிலையாய் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள்னு சொல்றார். ஆகவே சில வசனங்களின் மொழிபெயர்ப்பு தவறுகளையோ தவறான புரிதல்களையோ பயன்படுத்தி நாம் இயேசுவின் மாதிரி அப்போஸ்தல மாதிரிகளை உடைத்து விட முடியாது என்பதை மறந்து போக கூடாது. ரோமர் 15:5 சொல்லுவார், நீங்கள் ஒரே வாயினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த சபைக்கு எழுதுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆக இயேசுவும் அப்போஸ்தலர்களும் பிதாவாகிய தேவனை தொழுகை செய்து மாதிரி காண்பித்தார்கள் என்பதை நாம் இங்கே தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம். இதுல சந்தேகப்படுவதற்கு இல்லை. ஒருவேளை சில இடத்துல இயேசுவை தொழுகை செய்தல் என்ற பொருளுடைய மொழிபெயர்ப்புகள் சில வசனங்களிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை குறித்த ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த தொழுகை என்ற வார்த்தைக்கு மூல மொழியில, அதாவது கிரேக்க மொழியில போடப்பட்டிருக்கிற வார்த்தை புரோஸ்கினியோ என்பது. அதாவது தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாகன்னு இயேசு சாத்தான்ட சொல்றாருல்ல, அந்த தொழுகை என்ற வார்த்தைக்கு போட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை புரோஸ்கினியோ. ஆனால் இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுகை செய்கிறவர்களை கட்டுகிறதற்கு இந்த பவுல் இங்கே வந்திருக்கிறானே என்று சொல்லி அனனியா இயேசுவோடு பேசுகிற ஒரு சம்பவம் வருது. இந்த இடத்துல பயன்படுத்துகிற வார்த்தை எபிக்கெல்லாமை என்ற கிரேக்க வார்த்தை. இது ரெண்டு வார்த்தை. இப்போ நீங்க புதிய மொழிபெயர்ப்பு வேதாகமம் வந்திருக்கிறது. அது பழைய மொழிபெயர்ப்பு வேதாகமத்துல தொழுகை செய்யணுங்கிற ரீதியில சில மொழிபெயர்ப்பை பயன்படுத்தினதும் இதே பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா தான். இல்ல அது தப்பு, அது சரியில்லைன்னு சொல்லி புதிய மொழிபெயர்ப்புல அந்த இடத்துல எல்லாம் இந்த நாமத்தை அறிக்கை பண்ணுகிற, இந்த நாமத்தை கூப்பிடுகிற என்று வேறு வார்த்தைகளை போட்டு மொழிபெயர்த்திருக்கிறத நாம பார்க்க முடியும். ஏன்னா இயேசுவும் அப்போஸ்தலர்களும் பிதாவை தொழுது கொள்ள வேண்டும்னு சொல்லி அதுக்கு மாதிரி காண்பிச்ச பிறகு அதுக்கு முரண்பாடான ஒரு நிலைமை வர முடியாது இல்லையா? அந்த மொழிபெயர்ப்பு அந்த அடிப்படையில தான் நாம் புரிந்து கொள்ள முயல வேண்டும் என்பதையும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 4:30 வசனத்துல வந்தா ஆதி திருச்சபையாரின் ஒரு தொழுகையை நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஜெபிக்கிறார்கள். என்ன ஜெபிக்கிறாருன்னா, சகலத்தையும் வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின தேவனே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து நம்முடைய ஊழியக்காரர்கள் வசனத்தை தைரியமாய் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். பார்த்தீர்களா? அவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். ஏன்னா பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு நாமத்துல அற்புதம் நடக்கும்படி அனுக்கிரகம் செய்யணும்னு கேட்கிறாங்க. சோ இயேசுவின் பழைய ஏற்பாட்டில் அல்லது ஆதியாகமம் முதல் மல்கியா தீர்க்க தரிசனம் வரைக்கும் இருந்த தொழுகை ஒரு மனிதருக்கு தொழுகை செய்யவில்லை. அவர்கள் ரூபம் இல்லாத தேவனை தொழுகை செஞ்சாங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டிலே அது ஏசாயா 66:1 வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி, எப்படி எனக்கு ஒரு ஆலயம் நீங்க கட்ட முடியும்? எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நான் சமீபத்துக்கு மாத்திரமா தேவன், தூரத்துக்கும் தேவன் அல்லவா? நான் அண்ட சராசங்களை நிரப்புறவேன், எனக்கு எப்படி ஒரு வடிவத்தை வைப்பீங்க இல்லையா? இப்படித்தான் அவங்களை பழக்க வைத்து கொண்டு வந்தார். அதைத்தான் இயேசு உறுதிப்படுத்தி தொடரும்படி கட்டளையிட்டு இருக்கிறார். அப்போஸ்தலர்களும் அதைத்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆதி திருச்சபையாரும் அதைத்தான் செய்தார்கள் என்பதை இந்த பகுதியில நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிலிப்பியர்கள் நிருபத்துல எல்லா முழங்கால்கள் முழங்கும்படி நாமத்துக்கு மேலான நாமத்தை கொடுத்தாருன்னு அந்த வசனம் இருக்க. அதே பிலிப்பியர் நிருபத்துலதான் பிலிப்பியர் 4:20 வசனத்துல வந்தீங்கன்னா, பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று பவுல் சொல்ற விஷயமா அங்க இருக்கு. இது நாம வேதத்தை ஆராய்ஞ்சு படிக்கிறவங்க இல்லையா, நமக்கு ஒரு நல்ல தெளிவு வேணும். அதற்காக வேண்டிதான் கொஞ்சம் வசனங்கள் எல்லாம் தெளிவா கொடுக்கிறேன். இங்க என்ன புரிஞ்சு கொள்ளுகிறோம்? இயேசுவை நாம் சீடராக குருவாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு சீடராக மாற வேண்டும் என்றால் அவரை கடவுளாக தொழுகை செய்கிற அந்த தவறான நிலையிலிருந்து நாம வெளியே வரணும். இதுதான் முதல் இஷ்யூ. தடையா இருக்கிற காரியம் தான் பாக்குறோம். எது வரைக்கும் அவரை கடவுள் தேவன் என்ற நிலையில நீங்க வச்சீங்கன்னா அவரை தொலைவுல வைப்பீங்க, கிட்ட வரமாட்டீங்க. அவரை சாமி கும்பிட்டா போறோம், அவர் சந்தோஷப்பட்டுருவார் நினைச்சிட்டு நீங்க ஓடிடுவீங்க. அதனாலதான் மத்த 7:21 இருந்து வாஸ்தா, பரலோகத்துல இருக்கிற பிதாவின் சித்தப்படி செய்யாம என்ன கர்த்தாவே கர்த்தாவின் ஆராதிப்பான், பேய் வரட்டுமா,
ஆனா ஒரு நாள் அவர்களை அக்கிரம செய்காரனை சொல்வேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன வசனமும் அங்கே இருக்கிறது. என்ன புரிந்து கொள்கிறோம்? பரலோக தேவனை, ஆவியா இருக்கிற தேவனை அவர்கள் தொழுகை செய்த காலம் வரைக்கும் இயேசுவை குருவாக, தலைவராக, அதை நாம் அடுத்த பகுதியில பார்க்கலாம், ஏற்றுக்கொண்டு சீடராக வாழ்வதற்கு அவர்களால முடிந்தது. என்றைக்கு இயேசுவுக்கு கடவுள் ஸ்தானத்தை கொடுத்து ஆராதிக்கக்கூடிய சூழ்நிலை வந்ததோ அப்போதுதான் இந்த சீஷத்துவத்தின் அடிப்படை அனைத்தும் தகர்ந்து சுவிசேஷத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு மார்க்கமாய் கிறிஸ்தவ மார்க்கம் மாறி இன்னைக்கு கிறிஸ்துவின் சிந்தையை நீங்க பார்க்க முடியும், கிறிஸ்துவன் கனிகளை பார்க்க முடியும். இயேசுவை ஆராதனை செய்த நாடுகள்ல திருச்சபைகள் மூடப்பட்டு வியாபார ஸ்தலங்களா மாறிக்கொண்டிருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். உலகம் முழுவதும் இயேசுவை சுவிசேஷம் கொடுத்தவங்க இன்னைக்கு அவங்க அந்த விசுவாசத்துல இல்லை. ஏன்னா அவர்கள் இயேசுவுக்கு சீடரா மாறவில்லை, இயேசுவோடு ஒரு ஐக்கியத்துல இருக்கவில்லை. அவங்க ஏதோ ஒரு கற்பனையா உருவாக்குனாங்க. அவங்க ஒருவேளை நினைச்ச மாதிரி, அவங்க கற்பனைக்கு உட்பட்ட மாதிரி காரியங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம், நமக்கு தெரியும். ஆகவே இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், இயேசுவை கடவுளாக ஆராதிக்கிற அந்த தவறான இயேசுவுக்கும் அப்போஸ்தல உபதேசத்துக்கும் புறம்பான கொள்கையை நீங்கள் விட்டு பரலோகத்தின் தூய ஆவியானவரை தொழுகை செய்யவும், இயேசுவை தலைவராக ஏற்றுக்கொண்டு சீஷராகவும் உங்களை அர்ப்பணிக்கணும். ஒருவேளை உங்களுக்கு இது சிலருக்கு கொஞ்சம் கடினமா இருக்கலாம், புதுமையா இருக்கலாம். நீங்கள் தேவனிடத்தில் ஜெபம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும், சரியான நடக்க உதவி செய்யும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த நாளில இந்த பகுதியை இந்த இடத்துல நாம் நடத்துகிறோம். தொடர்ந்து அடுத்த பகுதியில் நாம் சந்திக்கும் வரை தெய்வ கிருபையும் வழிநடத்துதலும் உங்களை நடத்தும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.